ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் படகுல வேறு ஊருக்கு சென்று கொண்டிருந்த பொழுது காற்றும் கடலும் பலமாய் அடித்து கொண்டிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திரையாயிருந்தார், தூங்கிக் கொண்டிருந்தார், ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாம் படகு முழுக போகிறது, அவர் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். பயம் அவர்களை ஆண்டு கொண்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். அவர் சொன்ன மாத்திரத்திலே காற்றும் கடலும் அமைதலாயிற்று. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் என்றால், காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிய வேண்டும். இயற்கை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்றால், காற்றையும் கடலையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கு தானே, அந்த அவருடைய வார்த்தைக்கு தானே அவைகளெல்லாம் கீழ்ப்படியும். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார், ஆயத்தமாயிருங்கள்.